நல்ல பஞ்சு போல் மெதுன்னு ஒரு வெள்ளப்பம் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சேன். ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால ரொம்ப கம்மி மெஷர்மெண்ட்டில் ஒரு 10 அப்பம் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் 2, 3 வாட்டி நான் வீட்டில் செஞ்சுட்டேன். உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து பச்சரிசி 1 கப் எடுத்துக்கலாம். அதை 2, 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மினிமம் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். 3 மணி நேரம் கழித்து அந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். அது கூட நம்ம வடித்த சாதம் இருக்கு இல்லையா, அது 1 கப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஈஸ்ட், 1 டீஸ்பூன் உப்பு. இது கூட தேங்காய் துருவல் 1 கப் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறது தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது நரலாம் அரைக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி 1 மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்பமாக ஊற்றி எடுக்கலாம். இந்த வெள்ளை அப்பத்தோட மெஷர்மெண்ட் அண்ட் இன்க்ரீடியண்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும்